பிரியமானவர்களே, நான் பாஸ்டர் ஜோஷுவா பேசுகிறேன். இந்த நவம்பர் 1ஆம் தேதியில் கூட தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, டேனியல் சாப்டர் 6:17. தானியேல் 6வது அதிகாரம் 17வது வசனம். தானியேலை சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு அந்த வாசலை அடைச்சாங்கன்னு பார்க்குறோம். ஒருவேளை நீங்களும் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கலாம். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. கல் எதை குறிக்குதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாத அளவுக்கு, நம்ம வாழ்க்கையில் வர நன்மைகளை தடுக்கிற அளவுக்கு, நம்ம வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் ஆக முடியாமல் அளவுக்கு அந்த கல் அதை குறிக்குதுன்னு பார்க்குறோம். அதே போல் அவன் தப்பிச்சு வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ எதிரிகள், கிட்டத்தட்ட 122 பேர் அவனுக்கு விரோதமாக சதி பண்ணி அவனை தூக்கி உள்ளே போட்டு, அவங்க நினச்சாங்க தானியேல்னு ஒருத்தனுடைய சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு, அவனுடைய எலும்புகள் மாத்திரம்தான் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட கல்லுகளைனாலும் புரட்டி தள்ளுகிற தேவன். நீங்கள் பார்க்கலாம், எரிகோ கோட்டைகள் துதி சத்தம் தொடங்கின உடனே, ஆர்ப்பரித்த உடனே அந்த துதி சத்தத்தினால எரிகோ கோட்டைகள் உடைய செய்ய முடியுமானால், நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க எல்லா கல்லுகளும் புரட்டி தள்ளப்படும். அந்த கல், அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, தானியேல்னு ஒருத்தர் நம்ம வரவே மாட்டான்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் தானியேலை வெளியில் கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, தானியேலுடைய தேவன் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி. நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏன் எனக்கு இந்த உபத்திரமோ, ஏன் எனக்கு பிரச்சனை, மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் உண்மையாக தேவனை ஆராதிக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த வாய் தான் தேவனை துதித்து புகழும், ஆண்டவரே என்னை சாட்சியாய் நிறுத்தினதுக்காய் நன்றின்னு சொல்லி. இந்த நாளில் கூட பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்காதீங்க. இந்த தானியேலுக்காக சிங்கத்துடைய அந்த வாசல் கல்லை புரட்டு தள்ள முடியுமானால், கர்த்தர் எனக்காகவும் அற்புதங்களை செய்வார். நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். இந்த தானியேலை காப்பாற்றினது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இருந்ததை காட்டிலும் இன்னொரு ப்ரமோஷனை கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிங்கிற கல் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் ஆகலேன்னு ஒரு கல் இருக்கலாம், பிள்ளைகளுடைய ஃபீஸை கட்ட முடியலேன்னு ஒரு கல் இருக்கலாம். எப்பேற்பட்ட கல்லாக இருக்கட்டும், கவலைங்கிற கல் இருக்கலாம், குழப்பங்கிற கல்லாக இருக்கலாம், சந்தேகங்கிற கல்லாக இருக்கலாம், பயங்கிற கல்லாக இருக்கலாம். எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் என் தேவன் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். நீங்கள் எல்லாரும் அறிக்கை பண்ண வேண்டிய, கன்ஃபஸ் பண்ண வேண்டிய ஒரு வசனம், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 7-8 வசனங்கள். மீகா சாப்டர் 7:7 and 8. என் சத்ருவே, நான் கீழே விழுந்தா நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்திருந்தா என் தேவன் எனக்கு வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லி. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், தானியேல் ஆராதித்த அதே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகலை. சிங்கத்துடைய வாயை கட்ட முடியுமானா, கல்லுகளை புரட்டி தள்ளி மேலே கொண்டு வர முடியுமானா, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும், ஒருவேளை யோனாவை போல மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், யோசேப்பை போல குழிக்குள்ளே இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைமைகளில் இருந்தாலும் ஒன்றே ஒன்று மாத்திரம் நீங்கள் விசுவாசத்தோடு, வாக்குத்தத்தங்கள் அமைதியாக இருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் ஒரு நாள் உறங்குவதே இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன நான் ப்ரேயர் பண்ணுறேன். பிதாவே, இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இவங்களுடைய இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிற கல்லுகள், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற கல்லுகளாக இருக்கலாம், இல்லைன்னா சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருகிற கல்லுகளாக இருக்கலாம், இல்லைன்னா ஆத்துமாவை சேதப்படுத்துகிற கல்லுகளாக இருக்கலாம். எல்லா போராட்டத்தின் கல்கள் இயேசுவின் நாமத்தினாலே புரட்டி தள்ளப்படட்டும். இந்த நவம்பர் 1ஆம் தேதி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிற கிருபைக்காய் நன்றி. ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கல்லுகள் புரட்டி தள்ளப்பட்டது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்னு சொல்லி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.